வணக்கம் மகாராணி. ஆனந்த், நான் ஊருக்குத்தான் மகாராணி, உனக்கு தாய் இல்லையா? என்ன மகாராணின்னு சொல்லி உறவை பிரிச்சு பாக்குறதுல உனக்கு என்னப்பா சந்தோஷம்? மன்னிக்கணும் மகாராணி, சின்ன வயசுல என் இதயத்தில் ஏற்பட்ட காயாறி போச்சு. ஆனா அதனுடைய வடு இன்னும் ஆறல. அதுல இருந்து வர்ற வார்த்தைகள் தான் இது. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் சின்ன குழந்தையாவே இருக்க போற? பொறுப்புகளை தாங்கிக்கிறதுக்கு உங்களை மாதிரி பெரியவங்க இருக்கிற வரைக்கும். அண்ணியாரே, நம்ம குடும்பத்துல இருக்கிற பெரியவங்க சின்னவங்களை பெரியவங்களாக விடுறதில்லை. ஆனந்த், இப்ப எதுக்கு இந்த வீண் பேச்சலாம்? நீ போய் ஓய்வு எடுத்துக்க. பார்வதி, இந்த பொண்ணு இங்க தங்கறதுக்கு எல்லாம் ஏற்பாடு செஞ்சு கொடு. மகாராணி, வாங்கம்மா. ஆனந்த், யார் இந்த பெண்? என் பர்சனல் செக்ரட்டரி. அதுக்கு இப்ப என்ன அவசியம் வந்தது? என் வேலைகளை செய்ய, என் தேவைகளை கவனிக்க, என்னையும் தன்னை போலவே நினைக்கிறதுக்கு இந்த வீட்டுல ஒரு ஜீவனாவது வேண்டாமா? அதுக்காக தான். குட் மார்னிங் சார். நான் தான் பட்லர் பைக்கிரி. ஃபாரின் ரிட்டர்ன். இந்தியாவுல பிறந்தேன், இங்கிலாந்துல வளர்ந்தேன். சர்க்கிள் துறைகிட்ட நிறைய சர்டிபிகேட் வாங்கியிருக்கேன். நான் செய்யாத சமையலே கிடையாது, வாங்காத மெடலே கிடையாது. பெரிய துறை தான் என்ன அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. காலையில எழுந்திரிச்ச உடனே பெரிய துறை பீரன் காபி சாப்பிடுவார். நீங்க என்ன பிராண்டியன் டீயா? வாட்? பிராண்டியன் டீயா? ஓ, பேச்சு சரியில்லையே. என் பேச்சு சரியில்லாட்டி போனாலும் சமையல் ரொம்ப நல்லா இருக்கும். திவான், the rascal immediately dismiss பண்ணு. என்ன வலிச்சுக்கோ தெரியாம ஏதோ சொல்லிவிட்டேன். ஒழுங்கா இருக்கணும்னா என்ன தெரியுமா செய்யணும்? பிடிக்கட்டும். திவானையா, பெரிய துறைக்கு காக்கா பிடிச்சாதான் பிடிக்கும், சின்ன துறைக்கு காலை பிடிச்சாதான் பிடிக்கும். நீங்க எதை பிடிக்கணும் சொல்லுங்க. பேசாம நீ கரண்டி எப்படி? புதுசா ஏதாவது சொல்லுங்க. இது பழசு. பழசுதான் உனக்கு ஒத்து வரும். ஹாய் டார்லிங். காலையில உங்க கூட யாரோ ஒரு பொண்ணு வந்துச்சாமே. எஸ். அவ ரொம்ப கெட்டவளாமே. யார் சொன்னா? அம்மாவும் அப்பாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. உங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கும் நல்லதே கண்ணுக்கு படாதே. அப்ப நான் போய் அவங்கள பாக்கட்டுமா? சரி, நீ போய் சீக்கிரம் பாரு. போ. வாடா பஞ்சவர்ணம். என்ன? வனஜா கிரிஜா, கிரிஜா வனஜா, ஊர்வசி ரம்ப, ரம்ப ஊர்வசி. எது வேண்டும் சொல்வே. நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. ஒண்ணு இன்னைக்கு, இன்னொன்னு நாளைக்கு. அட்வான்ஸ் அது சரி. அட்வான்ஸ் உங்ககிட்ட இருந்தானே எங்கிட்ட இருந்தானே? நம்ம ரெண்டு பேருமே என்னைக்குமே நான் உங்க பாதி. பத்துவா? ஏம்மா ஒரு மாதிரியா இருக்கீங்க? பொன்னையா, உங்க ஐயாவோட நடவடிக்கைகளை பார்க்கும்போது அம்மா, சின்னதுரை கெட்டு போயிட்டார ஒழிய கெட்டவர் இல்ல. ஏம்மா யோசிக்கிறீங்க? இல்ல பொன்னையா, நான் இந்த வேலையில நீடிச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அப்படி சொல்லாதீங்க. நீங்க இங்க வந்த பிறகுதான் நான் கொஞ்சம் தைரியமா இருக்கிறேன். அம்மா, பெண்ணால ஒரு மனுஷனை கெட்டவனாக்கவும் முடியும், நல்லவனாக்கவும் முடியும். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் போயிடாதீங்க. கண்டிப்பா நீங்க இங்கதான் இருக்கணும். முத்தமா, முத்தமா. உப்பு தெரியாம டப்பாவை மாத்திட்டேன். முத்தமா, நீ எதை தொட்டா எனக்கு சக்கரவாட்டியே தெரியுது. அதுக்கிட்டயா குக்கு? நேத்து நீ பண்ணி கொடுத்த கொழுக்கட்டையை சாப்பிட்டு மகாராணி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்கய்யா. இந்த மகாராணி என்ன, விக்டோரியா மகாராணி நான் சுட்ட இடியாப்பத்தையும் கூர்மாவை தின்னு விட்டு குத்துனாங்க பாரு. என்னது? நல்லா இருக்கா? கொடுங்க. உன் கையை கீழே போடு. என் கையாலதான் குத்துவேன். வேண்டாம். என்ன ஆயிருக்கும்? எக்கு தப்பா ஏதாவது நடந்து போயிருந்தா? எக்கு தப்பா என்னடா நடக்கும்? நான் மேடல தானடா குத்திக்கிட்டு இருக்கிறேன். என்ன குத்துற வயசா உனக்கு? மேடல நீயா கடையில வாங்கி போட்டுக்கிற. அதுக்கப்புறம் நீ இஷ்டத்துக்கே
ஒண்ணு இல்ல உன்ன சின்ன முதலாளி இந்த கஜகஜா பிரியாணி பண்ண சொல்லியிருக்காரு. என் சர்வீஸ்ல எத்தனையோ பிரியாணி பண்ணி இருக்கிறேன். கஜகஜா பிரியாணி என்னடா பஞ்சு? ஒண்ணு இல்லையா, ஆட்டோட தொடை ஆடாதோட இலை ரெண்டையும் சேர்த்து தோசைக்கல்ல மேல போட்டு முக்கியமா அது கீழே அடுப்பை எரிய விடணும். நல்ல கல்லு காஞ்சதுக்கு அப்புறம் அது மேல இது ரெண்டையும் போட்டு சும்மா டொங்கு 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 டொங்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கணும். சுத்தமா இந்த போய் அயோக்கிய போய் அனாவசியமா கிட்ட பேசிட்டு இருக்காது. சப்பாத்தி சூடு நான் 5 நிமிஷத்துல வந்துடுறேன். என்ன 5 நிமிஷம் என்ன அவதி? போயிட்டு நிதானமா போ. சுத்தமா நீ என்னன்ற? நான் கிடந்து அடுப்புல வேகிறேன். நீ அடுப்புல கிடந்து வேகுற, நான் உன்னை நினைச்சே சாகுறேன். ஐயோ 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 ஐயோ, இங்க பாத்தியா 2 கண்ணு, ஒரு மூக்கு, ஒரு வாயி, ஒரே புடவை, செக்கச்சவேன்னு தக்காளி பழமா இருக்கிறியே. பாரு, நீ என்ன நம்புற, உனக்கு வாழ்க்கை உண்டு. நீ பல்லு துளக்கிறதுக்கு முன்னால நல்ல காப்பி தர்றேன், பல்ல துளக்கிறதுக்கு அப்புறம் நல்ல பலகாரம், மதிய உணவு, மகாராணி மாதிரி தூக்கம், தூக்கத்துல நான் வந்து ஜெகஜக. கஜகஜா பிரியாணி வெளியில அனுப்பிச்சிட்டு நீ ஜெகஜகா பண்றீங்க. அறிவட்டம் உண்டா? நீ ஆம்பளையா? அதனாலதான் கஜகஜான்னு சொல்ல. இது பொம்பளை, அதனாலதான் ஜெகஜகா. ஆமா, என்னையா ஆச்சு? ஆடாதோட இலை. பழையபடி அங்கேயே கட்டிப்பிடி. உன்னை கட்டி பிடிச்ச மெடலெல்லாம் குத்தியா? ஆடாதோட இலை. அதை தேடி தேடி ஆடாதத்தோட ஆடி போச்சுரா பாவி. சுத்தமா ஆடி போன வயசுல உனக்கு என்ன முத்தமா? உன் நல்ல காலம் வேண்டிக்கு கடவுள. என்ன சின்னவர் இப்பதான் போன் பண்ணாரு. அவருக்கு அந்த பிரியாணி எல்லாம் வேணாமா, இப்ப என்னமோ கசகசா தோசை வேணுமா. இல்ல அந்த கதையெல்லாம் என்கிட்ட விடாத. உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சு போச்சு. மரியாதை அந்த வீட்டை விட்டு வெளியில போல. பெரிய துறையிட்ட சொல்லி எலும்ப என்ன சொல்லு. பெரிய துறை சொல்றேன். சரி சரி, அதெல்லாம் ஒண்ணு சொல்லிடுற, நான் போறேன். அப்புறம் சுத்தம்மா போன ஒருபாடு அந்த ஏதாவது உனக்கு மெடல் குத்துனானா? நான் ஒன்னும் பொட்லர் பத்திரி இல்ல, நினைச்சவெல்லாம் மெடல் குத்துறது. சுத்தம்மா எப்ப பார்த்தாலும் என்ன எடுத்தறிஞ்சு பேசிக்கிட்டு இருக்க. உன் பேல எவ்வளவு ஆசை வச்சிருக்க தெரியுமா? ஆமா, நான் இந்த வீட்டுக்கு வந்து 2 வருஷம் ஆச்சு. என்னைக்காவது வாய்க்கு ருசி சாப்பிட கொடுத்துருக்கியா? ஐயோ, இன்னைக்கு தானே நீ வாயை விட்டு கேட்டிருக்கிற. இந்த பாரு, இது வரைக்கும் ஜமீன்தார் சாப்பிட்ட மிச்சத்தை தான் நமக்கு. இனிமே நம்ம சாப்பிட்ட மிச்சம் தான் ஜமீன்தார். ராத்திரி 9 மணிக்கு போட்டு 9 மணிக்கு தோட்டத்துக்கா? வீட்டு எல்லாருக்கும் இருக்குதா? அதனால என்ன இருக்கட்டும், இருக்கதான் சாப்பிட்டு பாப்பேன். சின்னசாமி, ஒரு கூட்டத்தையே கூட்டிட்டு வந்திருக்க. என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லைங்க தர. எங்களுக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நம்ம பண்ணையில தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு என்னடா தர? பக்கத்து கிராமத்துல தலைக்கு 4 ரூபாய் கூலி கொடுக்குறாங்க. நாங்க அந்த அளவுக்கு கேட்கல. இப்ப கொடுக்கற 2 ரூபாயோட ஒரு ரூபாய் சேர்த்து கொடுத்தா போதும். எங்க குடும்பம் எல்லாம் பட்னி இல்லாம சாப்பிடுவோம். உழுகிற நிலம் எங்களுக்கு சொந்தம், அதுல விதைக்கிற விதையும் எங்களுக்கு சொந்தம். நீங்க செய்யற வேலைக்கு இப்ப கொடுக்கறதே தண்ட காசுடா. அப்படி சொல்லாதீங்க தர. நீங்களும் ஒரு நாளைக்கு கலப்பையை பிடிச்சி உச்சி வரையில உழுது பாத்தீங்கன்னா அப்ப தெரியும் எங்க கஷ்டம். ரஞ்சிக்கு இல்லாத பஞ்ச பயண என்ன பார்த்தா கலப்பையை பிடிக்க சொன்ன? இந்த ஜமீன்ல நான் வச்சதாண்டா சட்டம். யாராவது மீறி நடக்க நினைச்சா சுட்டு பொசுக்குவன். இது என்ன அக்கிரமா? இதெல்லாம் இங்க சர்வசாதாரணமா. உங்களுக்கு இது ஆச்சரியமா இருக்கலாம், ஆனா நாங்க இத பார்த்து பார்த்து பழகி போயிட்டோம். இருந்தாலும் இது ரொம்ப கொடுமை. மனுஷன்னு கூட பார்க்காம இப்படி மிருகத்தனமாக அடிக்கிறது. உங்க கண்ணுக்கு மனுஷனா தெரியுது, அந்த பெரிய மனுஷங்க கண்ணுக்கு அவங்கள பார்த்தா கேவலமா தெரியுது. என்னமா செய்யுது? இந்த அநியாயத்தை கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? இல்லையம்மா. இவங்க செய்யற பாவத்துக்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் பதில் சொல்லியே ஆகணும். அம்மா, இந்த ஒம்பெல்லாம் நமக்கு இருக்கு. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும்.
உறவாட வேண்டும். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். நாளோடு பொழுதோடு உறவாட வேண்டும். உறவாட நீ போட்ட ஸ்வீட் எல்லாம் நான் போய் கொடுக்க வேண்டும். நான் போய் கொடுக்க வேண்டும். அவள் கொடுக்கும் போதையெல்லாம் நீ வாங்க வேண்டும். நீ வாங்க வேண்டும். காத்திருப்பேன் காத்திருப்பேன் காலமெல்லாம் காத்திருப்பேன். கண்ணே உனக்காக தோட்டத்தில பாய் எரிப்பேன். முத்தமா முத்தமா என்னது கண்ணெல்லாம் கூசுது? சாதாரண ஜோதியா? காதல் ஜோதி அப்படித்தான் கூத்து. உட்கார். சரி, எனக்கு என்ன கொண்டு வந்திருக்க? இன்னைக்கு நீ சாப்பிட்ட மிச்சம் தான் ஜமீன்தாருக்கு. பாரு எவ்வளவு கொண்டாந்து சீக்கிரம் தொட. சுடுதா? இல்ல, கடிக்குது. நண்டு பொரியல் அப்படித்தான் கடிக்கும். நண்டு கடிக்குமா? இல்லையா? சுத்தமா என்னது? நண்டு தெரியுது. இங்கேயா வந்து நீந்துது? கழுத, உங்க தாத்தா வீட்டு ஸ்விம்மிங் பூல் ஆயுது இங்க வந்து நீந்திட்டு கிடக்க. முத்தமா, நான் சத்தியமா சொல்றேன், இதெல்லாம் அடுப்புல வச்சு நான் தான் வறுத்தேன். எப்படி சோட வந்தது? என்னைய கேக்குற? இன்னும் என்ன கண்டாவியெல்லாம் இருக்கும், நீயே பாரு. கண்டாவியா? உனக்கு நான் கண்டாவியா வச்சிருப்பேன். நான் என்னெல்லாம் நினைச்சு வச்சிருந்தேன். இதுல ஏதோ சதி நடத்திருக்கிறாங்க. எனக்கு நல்ல சாப்பாடு பத்திரிய நம்பி இருந்த கஞ்சி எல்லாம் நாய்க்கு ஊத்திட்டு இப்ப நான் பட்னி இருக்கேன். நான் என்ன பண்ணுவேன்? வாசிருக்காது இல்ல, ஆனா ஒண்ணு சும்மா சொல்லக்கூடாது. அவளுக்கு சமைக்க தெரியுதோ இல்லையோ, ஆனா ஒண்ணு எந்தெந்த நேரத்துல ஓய்வு தரணும்னு தெரிஞ்சு வந்துட்டு போயிட்டான் பாத்தியா? ஆமா, உனக்கு என்ன வேணும், என்ன தேவை சொல்லு, நான் தரேன். என்ன தர போற? வாய்க்கு ருசியா தர்றேன். ஆமா, இப்பதான் அவன் கொடுத்துட்டு போனான் உயிரோட. நீயும் அதான் தர போறீங்க? நான் நல்லா வேக வச்சு கொண்டு வந்திருக்கேன் பாத்தியா? குடிகளே, அவசரப்படாது. முதல்ல சாப்பாடு, அப்புறம் தான் முதல்ல கேரியர் தர. என்ன சொல்லு? கறி. கறி. இது என்ன சொல்லு? முட்டை. கோழியே வச்சது. இது என்ன சொல்லு? அதுவும் கொண்டது நானு. இது என்ன சொல்லு? தெரியலையே. எடுத்து பாரு, அப்புறம் கடிச்சு பாரு. எப்படி? ஆமா, எனக்கு எப்படி அம்மா உன் வயிறு நிறையணும், அது எங்க கையால நடக்கணும். கடி, சும்மா ஒரு புடி நீ நிறைய சாப்பிடணும். அதுக்கப்புறம் வாய் சவக்க சவக்க நிறைய வெத்தலை பாக்கு போட்டுக்கணும். அப்புறம் ஜகஜகா. நீ எப்ப பார்த்தாலும் ஜகஜகா ஜகஜகான்னு. அப்படின்னா என்ன? ஜகஜகா தெரியாது? எவ்வளவு பெரிய விஷயத்த ரொம்ப சாதாரணமாச்சு இவ்வளவு தரான்ற. நீ கையெடு. இந்த பக்கரி போறான் தானா எழுப்பு. என்ன தலைகாணி வச்சுக்க அங்க வச்சுக்கிட்டேன். எல்லாம் சாப்பிட வரைக்கும். அப்ப